ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கின்றது, கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்றாய். கவலை கொள்ளாதே என் தங்கமே, மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள். என் குழந்தையே, உன் அம்மா என் மீது உன் பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியோடு என்னை வணங்கு. உன் எண்ணங்கள் என் விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வண்டியை போல நடந்து கொள்கிறாய். என்னுடைய பிடியிலிருந்து எவருமே விலக இயலாது. உன்னை பலமுறை என் கரம் கொடுத்து காத்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அம்மா. என்னை நிராகரித்து விடாதே. பலமுறை நீ என் அம்மா என்னை காப்பாற்றி விட்டார் என்று கூறியிருக்கின்றாய். நான் எப்பொழுதும் என் பிள்ளையை காப்பாற்றுவேனே தவிர ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என்னை நீ முழுமையாக நம்பு. நான் எப்பொழுதும் உன்னுடன் உனக்கு துணையாகத்தான் வருகின்றேன். மனதில் ஏற்பட்ட குழப்பத்தினால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் சக்தியினால் என் பிடியில் வைத்திருக்கின்றேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள், எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கடந்து வந்துள்ளாய். உன் கஷ்டங்கள் உன்னை துரத்திய காலங்கள் போய் இன்பங்கள் உன்னை தொடரும் நாள் வந்து விட்டது தங்கமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்வழியில் கொண்டு செல்வேன். என் மீது முழு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் செல். இனி எந்த கஷ்டமும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் தாய் எனக்கு தெரியும் உனக்கானதை எப்பொழுது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று. அதற்காக இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்திருப்பது அம்மா என்று கேட்கிறாயா? பிள்ளையே, போதும், நீ காத்திருந்த காலங்கள், உனக்கான மகிழ்ச்சியான நாட்கள் வந்து விட்டது. நான் உன் கண்ணில் பட்டு என் வார்த்தைகளை எப்போது கேட்கிறாயோ அந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகும். இது உன் தாயாக இருக்கும் உன் குலத்தை காக்கும் குலதெய்வத்தின் வாக்கு. என்ன நினைத்து என்னை தினமும் மனதார வணங்குகின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். பயப்படாதே, தைரியமாக இரு. விடுபட்ட காரியங்கள் நன்மையில் முடியும். இனி உனக்கு அதிர்ஷ்ட காலங்கள் தான். கலங்கிக் கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இரு. மறுபடியும் சொல்கிறேன், உன் தாய் நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். நான் அன்றே கூறினேன் அல்லவா, நல்ல வழி பிறக்கும் என்று. என்னை முழுமையாக நம்பு, அப்பொழுது உனக்கான வழிகள் திறக்கும் என்று. இதோ குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது. இந்த சுப செய்தியை கேட்டுவிட்டு உன் பணிகளை துவங்கு. இன்று முழுவதுமே உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவுமே இருப்பாய். இந்த நாளின் முடிவில் நிச்சயம் எனக்கு நன்றி கூறுவாய். நம்பிக்கையோடே இதை கேள் தங்கமே. நீ எப்பொழுதும் என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய். உன் பிரார்த்தனைகளை என் செவிகளில் சொல்லிக் கொண்டும் தான் இருக்கின்றாய். ஆனால் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வெறுமனே உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நினைக்கிறாயா? இல்லை தங்கமே, அதற்கான செயல்பாடுகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். கூடிய விரைவில் அது உனக்கு புரியும். உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். என் பிள்ளையே, எனது இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டால் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம். நீ எத்தனை பாடுபட்டு ஒரு செயலை செய்தாலும் கூட உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை பற்றி துளி கூட கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் மனதில் போட்டுக் கொள்ளாதே. உன்னுடைய பணிகளையும் கடமைகளையும் செய்து வா. உன் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு.
ஒன்றை புரிந்து கொள், இங்கு ஒவ்வொருவரும் தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கான தனித்தனி ஆசை பாசங்கள் இருக்கும், தனித்தனியான குணங்களும் இருக்கும். அப்படித்தான் அவர்களின் குணங்களும். அதனால் கலங்காதே தங்கமே. உன் அன்னை ஆதிபராசக்தியாகிய நான் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய அனைத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நீ எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என உன் அம்மாவிற்கு தெரியும். பெற்ற அனுபவத்தை பாடமாக வைத்துக்கொள். கற்ற பாடத்தை பாதையாக மாற்றிக்கொள். நம்பிக்கையோடு செயல்படு. என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. என் தங்கமே, உன் நிழலாக நான் இருந்து உன்னுடைய வேலைகளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் அம்மா. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். அழகிய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன். நம்பிக்கையோடு இரு. அம்மன் அருளால் இந்த நாள் அழகிய நாளாக இருக்கட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.